தேங்காய் பன் செய்ய ஒரு அரை கப் லேசான வெதுவெதுப்பான சூட்டில் பால் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் ஈஸ்ட், ட்ரை ஈஸ்ட் போட்டிருக்கேன். போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்துட்டேன். இதை 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஈஸ்ட் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம கலந்து வச்சுக்கலாம். அரை கப் மைதா எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கலாம். 1 2 3 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் கலந்துக்கலாம். நான் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. இந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஊறட்டும், நல்லா ஊறணும். ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊறட்டும். 2 ஏலக்காய், ஒரு 8 ஸ்பூனுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். எடுத்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ பொடி பண்ண சர்க்கரையை போட்டுக்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். பியூட்டி குறி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மாவு 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி பலூன் மாதிரி இருக்கும். இதை நம்ம திருப்பி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா இப்படி டைட்டில் கொடுத்து இப்படி இழுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டு நல்லா தேய்ச்சிக்கணும். அப்போ தான் பன் வந்து நல்லா சாஃப்டாக வரும். நல்லா இந்த மாதிரி இழுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை 2ஆக பிரிச்சுக்கலாம். 2ஆக பிரிச்சுக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி செஞ்சு உருட்டிக்கங்க. சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் மாவு தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி மாவு நல்லா இந்த திக்னஸில் இருக்கணும். இந்த திக்னஸில் இப்போ இந்த மாவு ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். நம்ம அரைச்சதில் இதில் வச்சிடலாம். கலந்து வச்சுருக்க பேஸ்ட்டை கட் பண்ணி நம்ம அரைச்ச தேங்காய், பியூட்டி குறி, சர்க்கரை இதெல்லாம் கலந்து வச்சுக்கிறத இது உள்ள ஸ்டஃப் பண்ணிடுவோம். அது மேலே இன்னொரு லேயர் எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சு இதை அப்படி ஒட்டி விட்ருவோம். இந்த மாதிரி சுற்றி எல்லா சைடும் எடுத்து 2ஐயும் ஒட்டி விட்டுக்கணும். கீழே உள்ள மாவு, மேலே உள்ள மாவு 2ஐயும் சேர்த்து இப்படி ஒட்டி விட்டுலாம். பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன். இது உள்ளே வச்சிடுறேன்.
வச்சு மூடி போட்டுடலாம். ஒரு 40 நிமிஷம் அது இப்படியே கிடக்கட்டும், சிம்மில் கிடக்கட்டும். இப்போ 40 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வெளியில் எடுத்துடுறேன். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ இந்த ஓரங்களை நல்லா எடுத்து விட்டுருவோம். கத்தி வச்சு நல்லா எல்லா சைடும் எடுத்து விட்டுடலாம். பாருங்கள், மேலே நெய் தடவி, மேலே சூடாக இருக்கையிலேயே நெய் தடவிக்குங்க மேலே. இந்த மாதிரி நம்மளோட தேங்காய் பன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு. நல்லா ஜூஸியாக இருக்குது, உள்ள நல்லா அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த லேயர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.